இப்ப அம்மாங்கெல்லாம் கூட நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க. நானே நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஒன்னு எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அம்மா ஒருத்தவங்க பேசுற மாதிரி செஞ்சி மேல்கூடலூர்ல இருந்து தலைவர் ஐயா அவங்களோட வைஃப் பேசியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது. அப்பாக்கு அடுத்து ஒரு பொண்ணா இருந்து நீங்க இதெல்லாம் எடுத்து செய்றீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அது எப்படின்னா ஒரு பெரியம்மா, நம்ம வீட்டு அம்மா, ஒரு பாட்டி எல்லாம் நம்மள வாழ்த்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னது. எனக்கு அப்பாவே வாழ்த்துன மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா சொன்னாங்க. அப்ப அண்ணா தம்பிங்க தான் நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா வீட்டுல உள்ள பெரியம்மா, சித்தி, அண்ணி எல்லாரும் பாக்குறீங்க, அக்காங்க, தங்கச்சிங்க எல்லாரும் பாக்குறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் நம்மளுடைய நாடக கலை யூடியூப் சேனல் வீடியோஸ் பாக்குறீங்க. அது இல்லாம குட்டீஸ் எல்லாம் கூட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்ணனுங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லா குட்டீஸுங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. நம்மளோட வீடியோஸ்க்கு நிறைய பேர் 5 மணி ஆயிடுச்சுனாலே நான் எப்ப பதிவு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல நார்மலா சரி நம்ம போன் கால்ஸ் அதிகமா வந்துட்டே இருக்கு, எடுத்து அதை சொல்ற நேரத்துல ஊர் மக்கள் கிட்ட பேசலாம், யூடியூப்ல போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாதாரணமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டெய்லி அப்டேட் பதிவு. இதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து தினமும் ஒரு எதிர்பார்ப்பா நம்மளோட வீடியோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய இந்த ஆதரவு நாடகத்துறைக்கு இது ஒரு ஒரு படிக்கட்டா இருக்கு. இதன் மூலயமா பாத்தீங்கன்னா நிறைய ஊருக்கு நாடக கலை ரீச் ஆகுது. நம்மளும் ஒரு நாடகம் வைக்கலாம், நம்மளும் திருவிழா பண்ணலாம்.